Hello students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th and 11th உடைய பப்ளிக் எக்ஸாம் 2023 ரிசல்ட் டேட் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஆல்ரெடி 10th and 11th ரிசல்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ண முடியும். முன்னால் நமக்கு என்ன டேட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10th மே 17th 11th மே 19th ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதா தான் நமக்கு வந்து முன்னால் வந்து ஒரு சின்ன டென்டேட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க, அஃபிஷியலாக சொல்லலை. இந்த டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அது சம்மந்தமான ஒரு அப்டேட், ரிசல்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்மந்தமான ஒரு அப்டேட் நம்மளுடைய அமைச்சர் அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம கேட்கலாம். 11th அன்னைக்கு 17th அன்னைக்கு 11th ரிசல்ட் அண்ட் 19th அன்னைக்கு 10th ரிசல்ட் வருது. அது ஒரே நாளே 19th பண்ணிடலாமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொன்னது மாதிரி அந்த தேதியில் நாங்கள் வெளியிட்டோம். 11th மட்டும் எப்போ 11th வந்து 17th அன்னைக்கும் 10th வந்து 19th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் அது இப்போ ஒரு மாற்றம் இருந்ததுன்னு சொன்னால் 19 அன்னைக்கு இரண்டத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அமைச்சருடைய பேட்டியை வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதில் அமைச்சர் தெளிவாக 2 வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2லேயுமே தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் வந்து 11th 17ஆம் வரக்கூடிய 17ஆம் புதன்கிழமை வந்து நமக்கு 11th ஸ்டாண்டர்டுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறதாகவும், அடுத்து 19ஆம் வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு 10th ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதாகவும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. டென்டேட்டிவாக இதை தான் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அதே டைமில் 2 கிளாஸஸ்க்குமே 11th 10th 19ஆம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவிலையும் நாங்கள் இருக்கோம். ஸோ 19ஆம் 2 கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10th 12th ஒரே நாளில் தான் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. 12th ஏர்லி மார்னிங்கும் 9:30 மணி போல் பப்ளிஷ் பண்ணாங்க. 10th பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி போல் நமக்கு இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பட் இப்போ வந்து வாய்மொழியாக தான் நம்மளுடைய அன்பில் மொழி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அதனால் வந்து அஃபிஷியலாக அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நமக்கு கிடைச்சாதான் நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியும் எந்த டேட்னு. பட் ஒரு விஷயம் சொல்லலாம், 10th 19ஆம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது கன்ஃபார்ம்டுன்னு சொல்லலாம். 11th தான் இப்போ 17ஆம் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா இல்லை 19ஆம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நாம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.